அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ப கூடாது என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 முதல் 22 வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இதே சம்பவத்தை மத்தேயு 19வது அதிகாரம் 16 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறார். லூக்கா 18வது அதிகாரம் 18 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம். இந்த 3 பேருமே இந்த குறிப்பிட்ட நபரை குறித்து சொல்லும் போது அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒரு ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு சொல்லி மத்தேயு கொஞ்சம் விளக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். அவர் தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் ஒரு வாலிபன் என்று சொல்லி. லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்லும்போது அவன் ஐஸ்வர்யவான் மட்டுமல்ல, அவன் ஒரு தலைவன் என்று சொல்லி சொல்லுகிறார். மொத்தமா வைத்து பார்க்கும்போது இவன் ஒரு பொறுப்பான பதவியில இருந்த தலைவன், இளம் வயதுள்ள வாலிபன் மட்டுமல்ல, இவன் நல்ல ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யம் உள்ள பதவியில இருக்கிற வாலிப வயதில் இருக்கிற ஒருவன் வழியில நடந்து வருகிற ஒரு போதகரை சந்திக்க முன்னால போய் அதே தெருவில் அந்த புழுதியில தன்னுடைய சுய மரியாதையை பத்தி கவலைப்படாம அவர் முன்னாடி மண்டியிட்டு, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்கிறான். நல்ல வாஞ்சை, உண்மையான வாஞ்சை. அந்த உண்மையான வாஞ்சை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரலன்னு சொன்னா அவன் ஸ்தானத்துல இருக்கிற யாருமே அதை செய்திருக்க முடியாது. அவன் அதை செய்தான். எவ்வளவு தாகத்தோடு ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டிருப்பான் என்பதை நாம கவனிக்கணும். ஆண்டவர் அவன் இடத்துல அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு காரியம் சொன்னாரு. அந்த காரியத்தை கேட்டு அவன் என்ன இப்படி போனானா, மனம் அடிந்து துக்கத்தோட திரும்பி போயிட்டான். அவன் திரும்பி போன பின்பு நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ள ஆக்குகிற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ள ஆக்குற வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் 23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். இது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு கூட எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். இதை குறித்து சந்தோஷப்படுற தரித்திரன் மட்டும்தான் இருக்கணும். சுத்தமா ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட எல்லாம் வலிச்சு போச்சுன்ற மட்டும்தான், அப்பா நான் நிச்சயமா பரலோகத்துக்குள்ள போயிடுவேன். மற்றவங்க எல்லாருமே ஐயோ ஐயோ ஆண்டவரே, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறது அத்தனை கடினமான காரியமான். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அதோட நிறுத்திடல, கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனை சேர்த்து கொடுக்குறாரு. என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாரு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுல. ஒட்டகமானது அந்த வாசப்படி வழியா உள்ள வர முடியாது, அது அவ்வளவு பெருசு. அவ்வளவு பெரிய ஒட்டகம் அந்த சின்ன ஊசியில இருக்கிற அந்த சின்ன துவாரத்துக்குள்ள நுழைய கூடுமானால், அது நுழையவே முடியாது. அது நுழைய கூடுமானால் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகவே மாட்டான்னு சொல்றாரு. இது பெரிய ஷாக். அவர் அதோட விட்டிருந்தாலும் பரவாயில்ல, அதை உறுதிப்படுத்தும்படி நச்சென்று ஆணி அடிக்கிறது போல அதற்கு உண்டான விளக்கத்தோட மீண்டும் அதை அழுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது உண்மையிலேயே அதிர்ச்சியான காரியம். ஆனா கர்த்தர் அதை ஒரு விளக்கத்தோட கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். இது எப்படி மறைத்து வைத்திருக்கிறார்னு சொன்னா, முதல்ல வர சுவிசேஷம் மத்தேயு, அந்த மத்தேயுல அந்த விளக்கம் இல்லை. கடைசியில் வர சுவிசேஷம் லூக்கா, வாக்கியத்திலையும் அந்த விளக்கம் இல்லை. இடையில வர்றதுதான் மார்க்கு. அந்த மார்க்கில் கூட இந்த 2 வசனங்களுக்கு இடையில வைத்திருக்கிறார். வேதத்தை எப்பவுமே மேலாக வாசிக்கிறவங்களுக்கு அந்த ஆழமான சத்தியம் தெரியவே தெரியாது. தேடுறவங்க மாத்திரம் கண்டுபிடிக்கும்படி
ஆசையாய் வாஞ்சையாய் நேரம் எடுத்து முயற்சி எடுத்து தேடுறவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த முத்துக்கள் கிடைக்கும்படி தேவன் அழகாய் புதைத்து வைத்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். இது அப்படிப்பட்ட முத்துக்கள்ல ஒன்று. மத்தேயு மட்டும் படிச்சுட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்றவங்களுக்கு இது தெரியாது. மத்தேயு படிச்சுட்டு மார்க் படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஏற்கனவே கேள்விப்பட்டது போல இருக்குன்னு சொல்லி வேகமா போறவங்களுக்கு இது தெரியாமலே போயிடும். மத்தேயு மார்க் முடிச்சு லூக்காக்கு வரும்போது ஆமா இதே தான் ரிப்பீட் ஆகுது, திரும்ப திரும்ப அதே தான் வருதுன்னு சொல்லி அதையும் ஸ்பீடா முடிச்சுட்டு போயிட்டு போறவங்களுக்கு இது சுத்தமா தெரியவே தெரியாது. இதுல தேவன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தை மத்தியில வைத்திருக்கிறார். ரெண்டு சுவிசேஷத்துக்கு மத்தியில 2 வசனங்களுக்கு இடையில சொருகி வைத்திருக்கிறார். அது என்ன சொல்லுது வாசிக்கலாம். 23, 24, 25. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி பார்த்து, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்குது என்றார். அவருடைய சீஷர்கள் அவருடைய வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நீங்களும் நானும் கூட ஆச்சரியப்படுறோம். அந்த ஆச்சரியத்தை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது என்று சொன்னார். இந்த வாலிபனை பார்த்து, உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று பிச்சைக்காரர் கொடுத்துட்டு நீ என் பின்னே உன்னுடைய சிலுவை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவன் துக்கத்தோட போயிட்டான். எல்லாத்தையும் விற்றுன்னு சொன்னதுனால அவன் துக்கத்தோட போயிட்டான்றது போல அது தெரியலாம். ஆனா உண்மையில என்ன தெரியுமா, எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னா அவன் சந்தோஷத்தோட விட்டுருப்பான். எப்ப தெரியுமா, அன்னைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில லாஸ்ட்னு வச்சுக்கோங்க. அதோட அன்னைக்கு நைட்டு சாக போறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? துக்கத்தோட திரும்பி போயிருப்பானா? எல்லாவற்றையும் மடமடன்னு யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா அன்னைக்கு சாக போறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க போறது இல்லை. ஈஸி இல்லையா? இப்ப நம்ம நாளைக்கு உயிரோடு இருக்க போறோம், இன்னும் 10 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க போறோம், இல்லை இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா என்ன செய்யறது? இது நம்பிக்கையை பற்றின காரியம். நீ எது நம்பி இருக்கிறன்றதை பற்றின காரியம். விடுறியா விடலையான்ற காரியம் கிடையாது, எதை நம்பி இருக்கிறான்றது. நீங்களும் நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதே தான் செய்திருப்போம். நமக்கும் அது துக்கமான காரியமா இருந்திருக்கும், அது விட முடியாத காரியமா தான் இருந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் கூட அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அன்னையோட நம்ம சாக போறோம்னு சொன்னா நிச்சயமா நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். என்னுடைய குடும்பத்தாரெல்லாம் என்கிட்ட அழுது புலம்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஆண்டவர் கொடுக்க சொல்லிருக்காரு, அதனால நான் கொடுப்பேன், அதனால எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆனா தேவனை நம்பி இருந்தாக்க, அவர் என்ன போஷிப்பார், அவர் என்ன நடத்துவார், நம்ம நம்பி இருந்தாக்க அதை கொடுத்துருப்பான். அவன் அதை நம்பி இருந்ததுனால தேவன் பின்னால வர முடியல. இருக்கக்கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். எது இருக்கக்கூடாத காரியமா? உலகம் என்ன சொல்லுது? பணத்துக்கு அதிக மதிப்பு கொடுத்து பணத்தை முக்கியப்படுத்தி பணத்தை நம்பி போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை நம்பாத, நீ அதை நம்பாத. இது பணம் உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பணம் இல்லாதவன் ஈஸியா ஆண்டவரை நம்பிடும். என்னங்க பண்ண முடியும்? கடவுள் விட்ட வழி யார் தெரியுமா சொல்லுவான்? ஒண்ணுமே வழி இல்லாதவன் சொல்லுவான். ஆஸ்பத்திரிக்கு பணமே இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ண காசே இல்லை, ஒரு வழியும் இல்லை. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கவன்ட்ட நீங்க என்னங்க பண்ண போறீங்கன்னு கேட்டு பாருங்க, என்ன செய்ய முடியுங்க? கடவுள் விட்ட வழி. ஃபீஸ் கட்ட காசே இல்லை, பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், லாஸ்ட் டேட் ஆகி போச்சு, காசு இல்லை, என்னங்க பண்ண போறீங்க? கடவுள் விட்ட வழி. சங்கீதம் 10:14 இப்படி சொல்லுது, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவித்திருக்கிறான் என்று சொல்லு. அது அவனுக்கு எளிதான காரியம். ஏழையானவன் தன்னை தேவனுக்கு ஒப்புவிப்பது என்பது எளிதான காரியம். ஆனால் பணம் இருக்கிறவன் பணத்தை அல்ல தேவனை நம்புவது என்பது மிக கடினமான காரியம். அது எவ்வளவு கடினமான காரியம், ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழையிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் பணம் இருக்கிறவனுக்கு பணத்தை அல்ல தேவனை நம்புறது என்பது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 11வது வசனம், ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குமா? அரண் போல இருக்குமா, ஒரு கோட்டை மாதிரி இருக்குமா. அது அவனுடைய பார்வைக்கு பெரிய மதில் போல இருக்குமா. அது அவன் அந்த நம்பிக்கையை ஷேக் பண்ணவே முடியாது. அவன் அந்த தீவிரமாக நம்புவான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. கையில காசே இல்லை, ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைய சேர்க்க போறீங்க, ஜெபம் பண்ணலான்னு ஜெபம் பண்றோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சீன் அப்படியே வச்சுக்கங்க.
கையில் காசு இல்லை, இப்போ ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆண்டவர் ஏதாவது வழி திறக்க மாட்டாரான்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். போதுமான அளவு காசு இருக்குது. இப்போ எப்படி ஜெபம் பண்ணுவோம்? கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட வாங்க, முன்னாடி போங்க, பின்னாடி போங்க, உங்கள் கை எங்களோட வரட்டும். அவ்வளோதான், சிம்பிள். போகலாமா? கிளம்பி போயிட்டே இரு. இல்லாதவன் தேவனை நம்புவது எளிதான காரியம், இருக்கிறவன் தேவனை நம்புவது மிக கடினமான காரியம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அரிதான காரியம். ஏன் அரிதான காரியம்? தங்கள் ஐஸ்வர்யத்தை நம்புவாங்க. நம்புறதுனால அவங்க உள்ள வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். இது உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடாது.